நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். நாவக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரி அம்மனுக்கு ஆலய புனர்வர்த்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாநகராட்சி திண்டிவனம் சாலையில் நாவக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரி அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், தியாகங்கள் செய்யப்பட்ட புனித நீர் கலசங்கள் அர்ச்சகர்கள் தலையில் ஏந்தி கொண்டு கோபுரத்தின் மீது உள்ள கலசங்கள் மீது ஊற்றி ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களுடன் முத்துமாரி அம்மனுக்கு ஆலய புனர்வர்த்தன நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கருவறையில் அமைக்கப்பட்ட கருமாரி அம்மனுக்கு கலச அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களுடன் சாமி தரிசனம் செய்தனர் மற்றும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட திமுகவின் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கண்ணதாசன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக யாகம் செய்யப்பட்ட கலசங்கள் வழங்கப்பட்டது.